வாழ்க ஐயா காமராஜர், வளர்க அவரது புகழ். வாழ்க விஜயகாந்த், வளர்க அவரது புகழ். அதாவது தமிழக வெற்றி கழகம் இன்னைக்கு 2026 வெற்றி பெற்று ஆட்சியை பிடிச்சவர்னு ஒரு சில பேர் சொல்றாங்க. இதே மாதிரி தான் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவரும் அரசியலுக்கு வந்தார். ஆனா மக்கள் அவருக்கு வாய்ப்பு கொடுக்கவில்லையேங்கிறது உண்மைதான். ஏன்னா விஜயகாந்த் அவருடைய அரசியலே நேர்மை இருந்தது, ஒளிவு மறைவு இல்லாத அரசியல் இருந்தது. அவர் இந்த எளிய மக்களுக்கான அரசியலை முன்னெடுத்து வந்திருந்தார். வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய மக்களுக்காக அவர் அரசியல் கட்சியை தொடங்கி அரசியலுக்கு வந்தார். ஆனால் இன்றைக்கு வந்திருக்க நம்ம ஜோசப் அவர்கள், நம்ம விஜய் மாமா அதற்காக வரவில்லை. அது அவருக்கே தெரியும். நம்ம அதெல்லாம் சொல்லியாச்சுன்னா நீங்க வயிற்றுச்சல சொல்றீங்க, எங்களுக்கு எந்த வயிற்றுச்சலும் கிடையாதுப்பா. எவன் ஆட்சியில இருந்தாலும் என்னந்த மக்கள் எப்படி போனாலும் எங்களுக்கு என்ன, புரியுதுங்களா? மக்களுக்கு நல்லவன் யாரு கெட்டவன் யாருன்னு தெரியல. அதே மாதிரி விஜயகாந்த் அவரிடம் இருந்த ஒரு நல்ல பழக்க வழக்கங்கள்னா, அந்த எளிய மக்களோட பணத்தை கொள்ளையடிச்சா விடமாட்டார். சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்பாருன்னு சொல்லி கூட இருந்த கட்சிகளே அவருக்கு சப்போர்ட் பண்ணாம போனது. அதே மாதிரி ஒன்றிய அரசும் விஜயகாந்தை கண்டா கொஞ்சம் பயம் இருக்கதான் செஞ்சிச்சு, புரியுதுங்களா? இன்னைக்கு நம்ம விஜய் மாமா என்ன செய்தாரு, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அப்படி கையெடுத்து கும்பிடுதாரு. ஆனா அதே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் விஜயகாந்தை கண்டா கையெடுத்து கும்பிடுவார். ஏன்னா விஜயகாந்த் அவர்கிட்ட நேர்மனுச்சு. இந்த தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றிலே இந்த மக்களுக்காக அரசியலுக்கு வந்த தலைவர்கள் என்று சொல்ல சொன்னால் 2 பேர் தாண்டா. கல்வி கண் திறந்த எங்க ஐயா காமராஜர், இந்த புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் தான். மக்களுக்கு ஒண்ணுனா ஒட்டமாட்டான் அந்த விஜயகாந்த் என்று சொன்னவர் நமது புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். அதை நீங்க சட்டமன்றத்திலே பார்த்துருப்பீங்க. மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா ஏன்னா சட்டமன்றத்திலே அவர் சொன்னாரு, மதிப்புக்கும் மரியாதைக்குரிய அவர்களுக்கு அரசியல் பயத்தை காட்டியவர் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். அவருடைய துரதிர்ஷ்டவசம் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் கூட இருந்தவர்களே தான் அவரது அரசியலை குழி தோண்டி புதைத்தும் அவருடைய மூச்சை இந்த மண்ணிலே நிறுத்தினார்கள் என்பதுதான் மறைக்க முடியாத உண்மை. வாழ்க விஜயகாந்த், வளர்க அவரது புகழ்.